ஓகே வாட்ஸ்அப் கைஸ். ஸோ ரீசண்டான்னு சொல்ல முடியாது, ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம போய் வீடியோ எடுத்திருப்போம். அப்போ அங்கே போய் எடுத்தபோது சும்மா நார்மலாக நம்ம vlog மாதிரி தான் எடுத்திருந்தோம். அங்கே அந்த அளவுக்கு எதுவும் இல்லை, அந்த அளவுக்கு கேப்சர் பண்ணல. ஆனால் அந்த இடமே டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். கடைசியில் ரீசண்டாக நான் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த ஃபாரஸ்ட் டோட்டலாக சேஞ்ச். ஏன்னா அதில் அங்கே மர்மமான விஷயங்கள் அங்கே நிறைய நடக்குது. அங்கே சும்மா நார்மலாக ஜாலியாக வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்க தான் போயிருந்தேன். அங்கே என்ன இருந்துச்சுன்னா, நான் பார்த்த வரைக்கும் அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஒரு வீடியோ என்னைய ரொம்ப ஒரு பயத்துக்கு உண்டாகுச்சு. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க கைஸ். பாருங்க, என்னது இது? ஏன்னா பயமாக இருக்கலாம். இல்லை, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இப்போல்லாம். இதுதான் அந்த பிளேஸ். இப்போ அங்கே மழை பெஞ்சு மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வந்துருச்சு. டேஞ்சரஸான பிளேஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து அவ்வளோ பெரிய ஒரு பள்ளம் இருக்குது கைஸ். இங்கே வந்து நம்ம கைங்கிறவங்க காலை எங்கேயாவது இங்கே என்ன இருக்குன்னே தெரியாது. சும்மா காலை வச்சோம்னா அப்படி உள்ளே போய் வந்துடும். இது வந்து கௌசிகா ரிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரிவரோட பாதி தான் இது. இந்த இடம் ஃபுல்லாக ரிவர் இருந்துச்சு, ஃபுல்லாக மூடிட்டாங்க. ஸோ அதனால இந்த இடம் ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது. ஸோ அந்த ரிவரோட அங்கே குழி தான் அங்கே இருக்குது. ஸோ இப்போ என்னால் போக முடியாதுன்னு நாங்கள் முள் இருக்கேன், ஷூக்குள்ளே குத்தி ஏற சான்ஸ் இருக்குது. போன அந்த வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன் டேஞ்சர்னு இப்போ புரிஞ்சிருக்கும். வந்துட்டேன், பரவாயில்ல. காலில் குத்து வாங்கினாலும் பரவாயில்ல. மயில் கத்துது. ஏன் கைஸ் இந்த மயில்? பட்டாம்பூ, பட்டர்ஃப்ளை, ஃபோக்கஸ் ஆக மாட்டுது. ஓ ஃபோக்கஸ் ஆக மாட்டுது. ஓ ஸோ கைஸ், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, நானும் பயந்து ஓடுவேன். இது வந்து சும்மா நார்மலாக தான் எடுத்திருந்தேன். இது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவானானே எனக்கு தெரில. ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல போயிட்டு நம்ம திருப்பி வீடியோ எடுப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி